ಜನನಿ ಜನ್ಮ ಸೌಖ್ಯಾನಾಂ ವರ್ಧನೆ ಕುಲ ಸಂಪದಾ ಪದವಿ ಪೂರ್ವ ಪುಣ್ಯಾನಾಂ ಲಿಖ್ಯತೆ ಜನ್ಮ ಪತ್ರಿಕಾ ಸೂರ್ಯಾಯ ಚ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯ ಚ ಗುರು ಶುಕ್ರ ಶನಿಭ್ಯಶ್ಚ ರಾಘವೇ ಕೇತವೇ ನಮಃ. ಗಜಾನನಂ ಭೂತಗಣಾದಿ ಸೇವಿದಂ ಕವಿತ ಜಂಬು ಬಣಸಾರ ಪಕ್ಷಿತಂ உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியா பேசுகிறேன். தற்பொழுது நாம் பார்க்கக்கூடியது செப்டம்பர் மாத, அதாவது வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையில் 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். செப்டம்பர் மாசத்துல இந்த செப்டம்பர் மாசத்துல என்னென்ன பலன்கள் நமக்கு வரப்போறது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இந்த மாதம் உங்களை யார் தடுக்க போகிறார்கள் தெரியுமா? இந்த வாரம் அதிர்ஷ்டம் எந்த பக்கம் அடிக்க போறதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் சில நாட்களில் உங்கள் வாழ்க்கையை மாறப்போகக்கூடிய சில ராசிகள் எது? செப்டம்பர் உங்களுக்கு புதிய அதிசய கதவுகளை திறக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதத்தில் நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் யாரோ வரப்போகிறார்கள், அதிர்ஷ்டத்தை கொண்டு வரப்போகிறார்கள். அதுல கவனமாவே நீங்க இருக்கலாம். சுகம், சௌபாகியம், செல்வம், இந்த மூன்றும் சேர்ந்து உங்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். செப்டம்பர் மாதம் உங்களுக்கு கர்ம விடை தீர்க்கும் மாதமாக அமையும். இந்த வார ராசி பலன்ல 1ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி வரையில நமக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த மாதம் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு அசாதாரணமான வரங்கள் வழங்க போகிறது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போறது. இந்த வார ராசி பலன்ல பாத்தீங்கன்னா அமோகமாக இருக்க போறது. நீங்கள் நினைத்ததே நடக்கவில்லை என்று வருத்தமா, இந்த மாதம் அதற்கான பதில் உங்களுக்கு கிடைக்க போறது. கடன், தடை, சாபம் எல்லாமே முறியடிக்கும் மாதமாக சில விஷயங்கள் அமையும். செப்டம்பர் மாதம் வாழ்க்கையில் தெய்வீக சக்தி இறங்கக்கூடிய நேரமாக இருக்கு. இந்த வார ராசி பலன் என்று சொல்லக்கூடிய வகையிலே இஷ்ட தேவதா, குல தேவதா, கிராம தேவதா, மாதா, பிதா, குரு துணை கொண்டு 12 ராசிகளுக்கான வார ராசி பலன்கள் பார்க்க போறோம். வாங்க முதல் ராசிக்கு நம்ம போவோம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நம்ம இந்த வார ராசி பலன்ல என்னென்ன விஷயங்கள் நடுவில் சொல்லியிருக்காங்க, என்ன ஸ்லோகம், என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்கன்றது தெரியும். வாங்க வீடியோக்கு போகலாம். மகர ராசி நேயர்களே, மகர ராசிக்கு எப்படி இருக்கு? திருவோண நட்சத்திரம் மகர ராசி, உத்திராட நட்சத்திரம் மகர ராசி, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி. நான் நிஜமா சொல்றேங்க, அவிட்ட நட்சத்திரம் மகர ராசி சிரமம்தான். இப்போ முடிய போகிறது 7 நிமித்த விஷயங்கள், சில விஷயங்கள்லாம் குறைய போகிறது, முடிய போகிறது தான். இருந்தாலும் அவிட்ட நட்சத்திரம் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். உங்களை சுற்றி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. சில பிரச்சனைகள்லாம் இருக்கு. சில விஷயத்துல கவனமா இருங்க. அவிட்ட நட்சத்திரம் இனிமேல் கொஞ்சம் நல்ல நேரமும் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சரிங்களா? அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? உங்களை சோதித்த நேரம் கடந்து விட்டது. இந்த வாரம் உங்களுக்கு பொறுமையும் உழைப்பும் அதிர்ஷ்டத்தோடு கை கோர்த்து வரும். ஸோ நிறைய நல்ல விஷயங்கள் கை கோர்த்து உங்களுக்கு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பழைய சிக்கல்கள் தீரும். உறவினர்கள் மூலம் நன்மை, தம்பதியரிடையே மகிழ்ச்சி கூடும், வேலை பளு அதிகரிக்கும். இருந்தாலும் உங்கள் உழைப்பை மேலதிகாரிகள் கவனித்துக் கொண்டே இருப்பார்கள். புதிய பொறுப்பாளர் பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது. மேலதிகாரிகள் உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. தே வில் வாட்ச் யூ லாட் அண்ட் தென் தே வில் கிவ் யூ த ஹையர் ப்ரமோஷன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு சம்பளம் நிறைய கொடுக்கறதோ, இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நடக்கும். இதிலே மேலதிகாரிகள் உங்களை கூர்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். என்ன பண்ணுறான் பாரு அப்படின்னு சொல்லி. 3வது கண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ரொம்ப கேமராவில் உங்களை ரொம்ப வாட்ச் பண்ணுவாங்க. தே வில் வாட்ச் யூ இன் கேமரா. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தொழிலில் நல்ல வருமானம், பழைய முதலீடுகள் லாபம் தரும். ஆனால் புதிய கூட்டாண்மைகளில் கவனம் தேவை. புதிய கூட்டாளிகள், புதிய ஃப்ரெண்ட்ஷிப்பு, புதிய தொழில் கூட்டு, இதெல்லாம் கவனமாக இருக்கு. மாணவர்கள் படிப்பில் சிறப்பான சாதனை படைப்பாளர்கள், ஆராய்ச்சி, கடை, போட்டி தேர்வுகளில் வெற்றி. பெண்களை பொறுத்தளவுக்கு திருவோண நட்சத்திரம் மகர ராசி நல்லா படித்து இங்கிலீஷ் நாலேஜு, ஜென்ரல் நாலேஜு அமோகமாக இருக்கும். ஆனால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் வீட்டில் நல்ல பேர் இருக்கார். வீட்டில் நல்ல பேர் இருக்கார். அம்மா சொன்னால் கேட்கறது கிடையாது, அப்பா சொன்னால் கேட்கறது கிடையாது, கத்துறது. ஒரு வேலையை உங்ககிட்ட சொல்லிட்டு அந்த வேலையை அவங்க தான் போய் செய்வாங்க. அந்த வேலையை அவங்க தான். ஆனால் நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்லா படிப்பு இருக்குது, நல்ல எல்லா புத்திசாலித்தனமும் உங்ககிட்ட இருக்குது. என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும்தான் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். திருவோண நட்சத்திரம் மகர ராசி. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஒரு 10th படிக்கிறீங்க, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, நல்ல ஒரு ஹையர் ஸ்கூலில் படிக்கிறீங்க, நல்ல ஒரு லெவலில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால்
இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு ஒரு துணி காயப்பட்டிருக்க எடுத்துன்னு வந்து கொடுமா அப்படின்னு சொன்னால் அதை எடுத்துட்டு வந்து கொடுக்கறதுக்கு பார்த்தீங்கன்னா அது எடுத்துட்டு வந்து போடுறதோட அவ்வளோதான். சரி எடுத்துகிட்டு வந்து போட்ட பிறகு அவங்களோட வேலை முடிஞ்சிருச்சுன்னு போயிடுவாங்க, அவ்வளோதான். சில பேர் என்ன பண்ணுவாங்க, அந்த துணியை எடுத்து கொண்டு போட்டு அதை மடித்து வைக்கிறதுன்றது ஒரு பழக்கம் இருக்கா. இன்றைக்கி எத்தனை பேர் வீட்டில் சாயங்காலத்தில் எத்தனை பேர் 3 மணி 4 மணிக்கெல்லாம் துணியெல்லாம் மடித்து வச்சு வேலையெல்லாம் பார்த்து மறுநாள் போட்டு போகிறதெல்லாம் அந்த வேலையை கூட அவங்க செஞ்சுக்க மாட்டாங்க. ஏன், அவங்களுடைய ட்ரெஸ்ஸே அவங்க பார்த்து எடுத்து வைக்கிறதுங்கிறது ரொம்ப சிரமம். இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. யாரும் பெண்கள், திருவோண நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் பொறுப்பாகவும் செயல்பட வேண்டும். சொல் பேச்சு கேட்கணும், அம்மா சொல் பேச்சு கேட்கணும். இஃப் யுவர் மதர் இஸ் மோஸ்ட் எஜுகேட்டட், உங்கள் அம்மாவும் நல்லா படித்தவங்களாக இருந்தால் எப்படி அவங்களுக்கு அந்த குடும்ப பொறுப்பு இருக்குதுன்னு, அதனால தானே குடும்பத்தில் ஃபேமிலி, அம்மா அப்பா மற்றவங்க எல்லாரையும் அரவணைச்சு எல்லாத்தையும் போகிறாங்க. அப்போ நீங்கள் படிக்கும்போதே அந்த ஒரு சில விஷயங்களை கொண்டு வரணும். யூஸ் யுவர் காமன் சென்ஸ். நிறைய உங்களோட சென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி அடுத்தடுத்த விஷயத்தில் நீங்கள் வரணும். அப்போ தான் உங்கள் வாழ்க்கையில் நீங்களும் சிறப்பாக வர முடியும். அடுத்ததாக உங்களுடைய ராசிக்கே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்தது புதிய முன்னேற்றம், நல்ல பெயர் இருக்கும். இது பாசிட்டிவான விஷயம். நெகட்டிவான விஷயம் உடல் சோர்வு, மன அழுத்தம். சில ஸ்டடீஸ்லாம் மன அழுத்தம் இருக்கும். இதை முடிக்க சொல்லிட்டாங்களே, இது பட சொல்லிட்டாங்களேன்னு அந்த ஸ்ட்ரெஸ்ஸோட சில விஷயங்கள் பண்ணுவீங்க. லக்கி நம்பர் 8 அதிர்ஷ்டமான என்று அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு எடுக்கும்போது காலபைரவர், கருநீலம் அதிர்ஷ்டம். சனி பகவானுக்கும் காலபைரவருக்கும் விளக்கேற்று, ஆஞ்சநேயருக்கும் விளக்கேற்று. அதாவது உங்களின் கடின உழைப்பு இனி வீணாகாது. இந்த வாரம் பெரிய நல்ல முயற்சிகள் கை கொடுக்கக்கூடிய வாரமாக நல்லா கவலைப்பட. இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக சொத்து தொடர்பான சில விஷயங்கள், வில்லங்கங்கள்லாம் தேடி வரும். சில வில்லங்கள்லாம் தேடி வரும். ஏண்டா நமக்கு இந்த வில்லங்கள்லாம் நம்மளை தேடி வருது, நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருக்கோம், நமக்கு ஏண்டா இப்படி வருதுங்கிற மாதிரி இருக்கும். சில பேருக்கு கோர்ட்டு கேஸு தேவையில்லாத, செப்டம்பர் 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு இந்த கோர்ட்டு கேஸு தேவையில்லாத சில பிரச்சனைகள்லாம் சில பேருக்கு இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் முறியடிச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத விஷயத்தில் தலையிட்டு உங்களுக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பயன்படுத்துங்க. ஏன்னா கிரகங்கள் சரியாக இல்லை, கிரக அமைப்புகள் சரியாக இல்லை. சனி பகவான் சரியாக இல்லை, குருஸ்தானம் ஜாதகத்தில் சரியாக இல்லை, செவ்வாய் ஸ்தானம் சரியாக இல்லை. சில கிரகங்கள் சாதகமாக இல்லை, பாதகமாக இருக்குது. நம்ம ஏன் சொல்கிறோம்ல, பாதகாதிபதி தர்ம கர்மாதிபதியெல்லாம் நம்ம ஜாதகத்தில் சொல்கிறோம்ல. அதனால் சில விஷயத்தில் மகர ராசிக்காரர்கள் கவனமாக இருப்பது நல்லது. முட்டிக்கு கீழே அடிப்படுறது, ஸ்லிப்பாகிறது, நல்லா எங்கேயோ பார்த்து நடந்து கீழே தடிக்க விழுறது, எங்கேயோ பார்த்துட்டு அது கீழே தடிக்க விழுறது, படிக்கட்டில் இறங்கும்போது வழுக்கிட்டு கீழே மொதப்படியில் ஆரம்பித்து கடைசி படியிலேருந்து விழுறது. சில பேர் வேணும்னு பின்னாடி தள்ளி விடுவாங்க. எல்லோரும் பார்த்து 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி கவனமாக இருக்குது. 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் இந்த ராசிக்காரர்கள் எப்படி இருக்கணும், கவனத்தோடு எச்சரிக்கையோடு இருக்கணும். நான் சொன்ன மாதிரி வழிபாடுகள் பண்ணுங்க, அமோகமாக இருந்துச்சு. இதுவரையில் நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா ராசியுடைய பொது பலன்கள். அதாவது செப்டம்பர் மாதத்தில் 1ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரையில் வார ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இந்த வார ராசி பலனில் என்னென்ன பாசிட்டிவ், என்னென்ன நெகட்டிவ், என்னென்னலாம் நல்ல விஷயங்கள், கெட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். இது எல்லாமே பொது பலன்களே. உங்களுடைய சுய ஜாதகத்தில் எல்லாமே மாறும். கிரகங்களை பொறுத்து தான் உங்களுக்கு. ஒருத்தருக்கு சில பேருக்கு லக்னத்தில் குரு இருக்கும், லக்னத்தில் சனி இருக்கும், லக்னத்தில் கேது இருக்கும், லக்னத்தில் சுக்கிரன் இருக்கும். கிரகங்கள் மாறி இருக்கும். உங்களுடைய சுய ஜாதகம் ஜென்ம ஜாதகம் அப்படின்னு பேர். அதை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை பார்த்து உங்களுக்கான சந்தேகங்களை நீங்கள் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு வீடியோ கால் பண்ணுங்கள், ஒரு நார்மல் கால் பண்ணுங்கள். ஒரு 10 நிமிஷம், ஒரு 15 நிமிஷம், 20 நிமிஷம் ஒரு நேரத்தை ஒதுக்கி உங்களுக்கான சில விஷயங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பிரம்ம வித்தை கற்றவன், அதனால தான் ஜாதகம் பார்க்குறவங்கள பிரம்ம வித்தை கற்றவன். யார்கிட்ட ஜாதகம் பார்த்தா நம்ம மனசு திருப்தியாக இருக்கும், யார்கிட்ட பார்த்தா நமக்கு பரிகாரம், மந்திரங்கள், நல்ல விஷயங்களை நம்ம சொல்லித்தராங்க, யார் நமக்கு சரியான வழியை நமக்கு காட்டுறாங்க, அதுதான் நமக்கு முக்கியம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா கஸ்மின் ஸ்ரீ குரவே. அதை அந்த குரு வழிகாட்டினா தான் நம்ம எப்படி போகணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்கள் உங்கள் ஜாதகத்தை என்கிட்ட நீங்கள் காட்டுறீங்கன்னு சொன்னால், நான் உங்கள் ஜாதகத்தை பார்த்து ஒரு விளக்கேற்றி வைக்கிறேன். ஐயா நீ இப்படிலாம் பண்ணி இதெல்லாம் பண்ணு, இப்படிலாம் உனக்கு கிரகங்கள் இருக்குது, இப்படிலாம் உனக்கு சரியாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதை நீ உங்கள் வாழ்க்கையில் இதெல்லாம் சரிப்படுத்திக்கோ. இதுக்கப்புறம் உனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும், இதெல்லாம் நீ கவனமாக இருன்னு சொல்லி நான் உனக்கு ஒரு விளக்கு ஏற்றி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அந்த வெளிச்சத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கும் அந்த வெளிச்சத்தில் போகிறதுக்கும் உன் கையில் தான் இருக்குது. ஜாதகம் பார்க்கறது, எண்கணிதம் பார்க்கறது, குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது, நிறைய நல்ல விஷயங்கள், வாஸ்து பார்க்கறது,
ஸ்டோன்ஸ், முக்கியமாக ராசி கற்கள்லாம் சொல்கிறது, இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாமே, டேரக்ட் ரீடிங்கு, பிரசன்னம் பார்த்து சொல்கிறது எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது. ஒரு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இந்த டயத்தில் நான் சார்கிட்ட ஜாதகம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.